வணக்கம், என் பேர் அதீப். ரியல்மி இப்போ புதுசாக ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, ரியல்மி X2. ரியல்மி X2யோட சக்ஸஸராக தான் ரியல்மி X2 லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரியல்மி X2வில் அவங்க புதுசாக என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட்டு தான், ரியல்மி X2 எடுக்கணுமா ரியல்மி X2 எடுக்கணுமான்னு. அப்போ அதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். டிசம்பர் 17 தான் ரியல்மி X2 லான்ச் பண்ணாங்க. டிசம்பர் 20 தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இது வரைக்கும் ஃபோனு நம்ம கையில் கிடைக்கல. ரியல்மி X2 நம்ம புக் பண்ணுவோம். புக் பண்ணதுக்கப்புறமா இந்த சேனலில் அன்பாக்சிங் எல்லாம் போடுவோம். அப்போ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணுமுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்லேயே கிடைக்கும். அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோனோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரியல்மி XTக்கும் ரியல்மி X2க்கும் சேம் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்ணால் பார்த்தா பெருசாக ஒரு சேஞ்சஸும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டு ஃபோனுக்குமே ஒரே டிசைன் தான் வருது. ஒரு சில மாற்றங்கள் மட்டும்தான் ரியல்மி X2வில் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபோனோட ப்ராசஸரில் சேஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அப்புறமா ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் சேஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல்மி X2வில் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அப்புறமா ரியல்மி X2 ஒரு புது கலரில் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறமா ப்ரைஸ், இதெல்லாம் தான் ரியல்மி XTக்கும் ரியல்மி X2க்கான டிஃப்ரென்ஸு. அது என்னென்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சு டியூ ட்ராப் டிஸ்பிளே தான் இதில் வருது. 91.9% தான் இதோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ. இந்த டிஸ்பிளேட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் தான் இதோட ரெசல்யூஷன். இந்த ஃபோனில் LCD பேனல் கிடையாது. இதில் ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்குறாங்க. அதனாலவே இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல்மி இதில் கோர்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ரியல்மி XTக்கும் ரியல்மி X2க்கும் டிஸ்பிளே வைஸ் எல்லாமே சேம் தான் வருது. அடுத்து நம்ம இதோட கேமராவை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோட் கேமரா செட்டப் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு 64 மெகா பிக்சலோட ப்ரைமரி கேமரா, ஒரு 8 மெகா பிக்சலோட அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸு, அப்புறமா ஒரு போர்ட்ரேட் லென்ஸும் ஒரு மேக்ரோ லென்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 4K வீடியோஸ் 30 ஃப்ரேம் பர் செகண்டில் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். 1080p வீடியோஸ் 30 ஃப்ரேம் பர் செகண்ட்லேயும் 60 ஃப்ரேம் பர் செகண்ட்லேயும் ஷூட் பண்ண முடியும். அப்புறமா 720p வீடியோஸ் 30 ஃப்ரேம் பர் செகண்ட்லேயும் 60 ஃப்ரேம் பர் செகண்ட்லேயும் ஷூட் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 960 fps ஸ்லோ மோஷன் வீடியோஸும் இதில் ஷூட் பண்ண முடியும். இதோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ரியல்மி X2வில் 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. ரியல்மி XTயில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் தான் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வருது. இந்த ஃபோனில் வர ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ரியல்மி XTயில் Qualcomm Snapdragon 712 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 10 நானோமீட்டர் ப்ராசஸிங் டெக்னாலஜியில் வர ப்ராசஸர். ஆனால் ரியல்மி X2வில் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 730G யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 8 நானோமீட்டர் ப்ராசஸிங் டெக்னாலஜியில் வர ப்ராசஸர். ப்ராசஸர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரியல்மி XTயை விட ரியல்மி X2வில் தான் அட்வான்ஸான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்லையுமே 4000 mAh பேட்டரி தான் வருது. ரியல்மி X2வில் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அந்த சார்ஜரை பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 வோல்ட் 6 ஆம்பியருக்கான அடாப்டர் தான் இது. ரியல்மி XTயில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 4 ஆம்பியரோட அடாப்டர் தான் பாக்ஸில் வருது. இந்த ரெண்டு ஃபோனுமே Android 9 Pieல தான் ரன் ஆகுது. ColorOS 6 தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். டியூவல் நானோ சிம் அண்ட் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்ட்ஸோடு தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். ப்ரைஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனை எந்தெந்த கலரில் வருதுன்னு பார்க்கலாம். ரியல்மி XT பார்த்தீங்கன்னா 2 கலரில் வருது, பேர்ல் ஒயிட், பேர்ல் ப்ளூ. ஆனால் ரியல்மி X2 3 கலரில் வருது, பேர்ல் ஒயிட், பேர்ல் ப்ளூ, பேர்ல் க்ரீன். க்ரீன் கலரை அவங்க புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த ரியல்மி X2வில். அடுத்து நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரியல்மி XTயோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். 4GB 64GB வேரியண்ட்டுக்கு 15,999 ரூபாயும், 6GB 64GB வேரியண்ட்டுக்கு 16,999 ரூபாயும், 8GB 128GB வேரியண்ட்டுக்கு 18,999 ரூபாயும் தான் வருது. அடுத்து ரியல்மி X2வோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். 4GB 64GB வேரியண்ட்டுக்கு 16,999 ரூபாயும், 6GB 128GB வேரியண்ட்டுக்கு 18,999 ரூபாயும், 8GB 128GB வேரியண்ட்டுக்கு 19,999 ரூபாயும் தான் வருது. அடுத்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம் தான், ரியல்மி XT எடுக்கணுமா ரியல்மி X2 எடுக்கணுமான்னு. என்கிட்ட கேட்டிங்கன்னா ரியல்மி XT எடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ரியல்மி XTயோட பேஸ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 15,999 ரூபாய் வருது. ரியல்மி X2வோட பேஸ் வேரியண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,999 ரூபாய் தான் வருது. இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்குமே 1000 ரூபாய் தான் டிஃப்ரெண்ட்டாக வருது. இந்த 1000 ரூபாய் டிஃப்ரெண்ட்டுக்கு நம்ம ரியல்மி XTலேருந்து ரியல்மி X2 வச்சு கம்பேர் பண்ணோம்னா
ரொம்பவே அட்வான்ஸான ஃபீச்சர் தான் ரியல்மி X2ல கிடைக்குது. அப்போ நீங்கள் யாராவது ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரியல்மி X2 எடுக்காதீங்க, ரியல்மி X2 எடுங்க. அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெல் ஐக்கன் இருக்குது, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலைங்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அந்த ஸ்பாட்லேயே கிடைக்கும். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.